இப்போது நம்ம சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிக்கன் 1/2 கிலோ எடுத்து வச்சுட்டோம். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம். தயிர் ஒரு 100 தயிர், கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், ஒரு 5 பச்சை மிளகா, 2 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், இது புதினா, மல்லித்தழை, பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நம்ம அதுக்கு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போது நம்ம தாளிக்க போகிறோம். பிரியாணி தாளித்து விட போகிறோம். பிரியாணிக்கு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டோம். இப்போது அதுக்குள்ளேயே நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம், ஆயில் ஊற்றிக்கிறோம். சமையல் ஆயில் காயிட்டோம். இப்போது நெய் காஞ்சிச்சு. நெய்யும் எண்ணெயும் சிக்கன் பிரியாணிக்கு காஞ்சிச்சு. இப்போ ஏலக்காய் 2 போட்டுட்டோம். பட்டை, கிராம்பு போட்டுட்டோம். அடுத்தது வெங்காயம் வதக்க போகிறோம். இப்போ வதங்கிச்சு பாருங்கள் பிரியாணிக்கு. இப்போ உப்பு போடுறோம். சால்ட்டு நம்ம தேவைக்கு ஏற்ற மாரி போட்டுக்கலாம். போட்டாச்சு. வெங்காயம் நல்லா செவக்கணும். நல்லா செவந்தால் தான் பிரியாணி நம்ம பார்க்குற டேஸ்ட்டு கிடைக்கும். அடுத்தது தக்காளி போட்டுக்கிறோம். பச்சை மிளகா போட்டுக்க போகிறோம். இப்போது புதினா, மல்லித்தழை போட்டுப்போம். நிறைய போட்டிருக்கோம் மல்லித்தழை, அதனால் கொஞ்சம் எடுக்கிறேன். இப்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே வதங்கிச்சு. இப்போது கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கோம். போட்டுக்கலாம். இதையும் வதக்கிடலாம். வதங்கிச்சு. சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். சிக்கனை போட்டுட்டோம். நல்லா வதங்கட்டும். இது வதக்கிட்ட பிறகு 1 கப்பு தயிர் ஊற்றிக்கலாம். இப்போது கறி நல்லா வெந்துச்சு, வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். நல்லா மசாலாவோட உரைக்கிற மாரி வெந்துடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டோம். போட்டுட்டு எப்படி இருக்குன்னு கறி வதங்கி வந்துடுச்சு. நம்ம தயிர் 1 கப்பு ஊற்றிக்கலாம். ஒரு 100 அளவுக்கு நம்ம தயிர் ஊற்றினா தான் இது நல்லாயிருக்கும். பிரியாணி குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காரமும் இருக்காது. நெய் நல்லா 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனாக ஊற்றிங்க. இப்போது நம்ம நல்லா வதங்கட்டும். பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கறி வெந்து வந்துடுச்சு. 1/2 கிலோ அரிசி கறிக்கு சேர்த்து நம்ம 1.5 கிலோ தண்ணி ஊற்றிக்கலாம். 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பாருங்கள். இப்போ மூடி வச்சிடலாம். நான் வந்து குக்கரில் விசில் வச்சு செய்யலை, சாதாரணமாக தான் மூடி வச்சு செய்ய போகிறேன். நம்ம இப்போ அதுக்கு தண்ணி கொதிச்சோன்னே அரிசியை சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு வச்சுட்டு பிரியாணிக்கு நம்ம தண்ணி கொதிச்சுட்டு பாருங்கள். இப்போ நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வடித்து வச்சுருக்கோம். அந்த அரிசியை நம்ம அதில் போட்டுடலாம். இங்கே பாருங்கள் போட்டுட்டோம். நான் குக்கரில் விசில் வைக்கலை. எப்போதும் தம் பிரியாணி செய்கிற மாதிரி தான் நான் குக்கரில் இந்த பிரியாணி செய்கிறேன். இப்போ அரிசி அதில் போட்டு மூடி வச்சிடலாம். சூப்பரான உதிரியாக இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உதிரியான பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சூப்பரான பிரியாணி. காரம் கம்மியாகவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம
அதனால் மல்லித்தழை போட்டுடலாம். போட்டு வச்சுட்டு பவுலுக்கு மாற்றிட்டு வீடியோ போடுறேன். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சாஸு செஞ்சிட்டோம். அது இங்கே வச்சாச்சு. ஸ்பூனில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வெங்காய பச்சடி முட்டையோடு நம்ம இந்த பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இதேமாரி சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். இதேமாரி அதுக்கு குழந்தைங்களுக்கு தக்காளி சாஸ் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் தேவைன்னா நட்ஸு போட்டுக்கலாம். முந்திரி, பாதாம், பேரிச்சம்பழம் எது வேணே நீங்கள் போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு கொஞ்சமாக பிரியாணிக்கு செஞ்சேன். இதுமாரி செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.